விஜய் தன்னுடைய எதிரிக்கான வரையறையை ரொம்ப சரியா டார்கெட் பண்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? உண்மையான தீய சக்தி யார் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு நீங்க தான். ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த 2 பிள்ளைகள் அப்படின்னு திருமாவளவன் விமர்சனம் பண்ணதை நீங்க ஒத்துக்கிறீங்க? கள்ள குழந்தை தான் நடிகர் விஜய். கொள்கை எதிரி ரொம்ப திட்டவட்டமா மறுக்கிறாரு. பாஜக வந்து கொள்கை எதிரிங்கிறாரு. இங்கே பிரச்சனை பத்தி எரியுது. சர்ச்சும் தேவாலயங்களும் பாதிரியார்களும் கன்னிகாசிரியும் தாக்கப்படுகிறார்கள். நீங்கள் மலேசியாவில் போய் டான்ஸ் ஆட்டு இருக்கிறீங்க. உங்களை நம்பி வரணுமா? அன்புமணி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. உண்மையான சமூக நீதியின் மீது அக்கறை இருந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். பெத்த அப்ப சீட்டு கீழே உளவுத்துறை கருவி வச்சவர்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சரையோ திமுக பார்த்து கூட சொல்லி யோகிதையே கிடையாது. விஜய் அவர்கள் கடுமையாக நேரடியாக திமுக விமர்சிக்கிறார். விமர்சனம் பண்ணி பேசும்போது கூட அவர் பெயரையே குறிப்பிட மாட்டார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேரை சொல்லி பேச மாட்டார். அவர் சொன்னார்ல, களத்தில் இல்லாதவங்க பேரை பற்றி பேசக்கூடாதுன்னு. எங்க பார்வையில் ஒரு களத்தில் இல்லாத மாதிரி தெரியுது. கேள்வி களம். வணக்கம் நேயர்களே. இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக திமுகவின் முன்னணி பேச்சாளர் திரு சைதை சாதிக் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் வருகைக்கு பிறகு திமுகவுக்கு ஒரு பலமான எதிரி கிடைத்து விட்டார் என்பது போல ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. ஊடக வெளியிலாகட்டும், அரசியல் விவாத அரங்கிலாகட்டும். இப்போ இன்றைய சூழல் வந்து திமுக வந்து ஒரு தீய சக்தி திரும்ப திரும்ப அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இவ்வளோதான் விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தால் கூட விஜய் தன்னுடைய எதிரிக்கான வரையறையை ரொம்ப சரியாக டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நீங்கள் முதல்லையே அதுக்கான பதிலை சொல்லிட்டீங்க. பிம்பம் கட்டமைக்கப்படுகிறதுன்ட்டு. அது ரியாலிட்டி இல்லை. அது இல்லை. கிரவுண்டு ரியாலிட்டி வேலை. உங்கள் மீடியாக்கள் காட்டுற பிம்பம் வேறு. தீய சக்தின்னு சொல்லிட்டாரு. இந்த தீய சக்தி என்ற வார்த்தை ஆரியம் சொன்னது, ஆர்எஸ்எஸ் சொன்னது, இந்து முன்னணி சொல்லுகிறது, ஜெயலலிதா சொன்னது, எடப்பாடி சொன்னது, அமித்ஷா சொன்னது, மோடி சொன்னது, சோ சொன்னது. இவங்கெல்லாம் சொன்னது தான். இன்னைக்கு கடைசியாக இவரும் சொல்கிறாரு, ஆமாம் நாங்கள் தீய சக்தி தான், நாங்கள் இல்லைன்னு மறுக்கலையே. எந்த ஜாதியை கோயிலுக்குள்ளேயே போகக்கூடாது, கோபுர தரிசனம் பண்ணால் போதும்னு சொன்னாங்களோ அந்த ஜாதியை அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகர் ஆகலான்னு சட்டம் போட்டு அவங்கள கொண்டு போய் கோயில் கருவறையில் நிற்க வச்சா அவங்க பார்வைக்கு நாங்கள் தீய சக்தி தானே. அண்ணல் அம்பேத்கராலே இந்து திருமண சட்டம் திருத்த முடியாமல், பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை முடியாமல் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது ஒரு தலைவன் வருவான், நான் நிச்சயமாக எதிர்காலம் நிறைவேற்றுவான்னு பாராளுமன்றத்தில் சொல்லி வெளியேறினார். 89 கலைஞர் தானே பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுத்தாரு. அப்போ அவங்க பார்வையில் நாங்கள் தீய சக்தி தானே. சமூக நீதி இன்று வரையில் சனாதனம் பேசுகிற சக்திகளுக்கு நாங்கள் சமூக நீதி பேசினா அவங்க பார்வையில் நாங்கள் தீய சக்தி தானே. எல்லோரும் ஒன்றுன்னு சொல்கிறோம், இல்லை 4 வர்ணம் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க பார்வையில் நாங்கள் தீய சக்தி தானே. நாங்கள் மதச்சார்பின்மை பேசுகிறோம், அவங்க மதவாதம் பேசுகிறாங்க. அப்போ அவங்க பார்வையில் நாங்கள் தீய சக்தி தானே. ஆக வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த 2 பிள்ளைகள் அப்படின்னு திருமாவளவன் விமர்சனம் பண்ணதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க? கள்ள குழந்தை தான் நடிகர் விஜய். அன்னைக்கு தெளிவாக நீங்கள் கள்ள குழந்தை தான் அது. அதாவது ஒவ்வொரு வேஷத்தில் எங்களை எதிர்க்கிற சக்திகள் வந்தது 75 ஆண்டு காலத்தில். இன்னைக்கு இந்த வேஷத்தில் வந்திருக்கு. ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார், நான் எந்த வேஷம் போட்டு வந்தாலும் என்னை எப்பரா கண்டுபிடிக்கிறீங்கன்ட்டு. எந்த வேஷம் போட்டாலும் தலையில் இருக்கிற கொண்டையை மறைக்க விரும்பலையன்ற மறந்துடுறேன்ற மாதிரி இவர்கள் என்ன மதச்சாரம் பேசுகிற வார்த்தைகள் இருக்குல்ல, அதிலே கண்டுபிடிச்சாங்க யாருடைய ரத்தம், யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க, யாருடைய கொள்கை இங்கே அழுத்தமே திணிக்கிறாங்கன்ட்டு. ஆனால் கொள்கை எதிரி ரொம்ப திட்டவட்டமாக மறுக்கிறாரு. பாஜக வந்து கொள்கை எதிரிங்கிறாரு. இந்தியாவுடைய 75 ஆண்டு கால வரலாற்றில் இல்லாத அளவுக்கு டெல்லியில் துவங்கி கேரளா வரையில் 11 மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கலவரம் நடந்திருக்கிறது. சர்ச்சை அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது, தேவாலயங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது, அன்னை மேரி சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவ தாத்தாக்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், குழந்தைகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கிறது. இவர் கேசட் வெளியிட மலேசியாவுக்கு போயிட்டார். பேசியிருக்கணும்ல. அடிப்படையில் அவரு ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அதையா செஞ்சிருக்கணும். அடிப்படையில் கிறிஸ்தவர்ல முதல்ல சினிமாவில் நடிக்கிற வரைக்கும் தான் கிறிஸ்தவர்ன்றது வெளியே சொல்ல வைக்கப்பட்டவர். எச் ராஜா ஒரு பேட்டியில், நீ விஜய் இல்லை ஜோசப் விஜய் தானே, தைரியம் இருந்தால் வெளியே வந்து சொல்லு, நீ ஜோசப் விஜய் தானேன்னு சவால் விட்டு எச் ராஜா அழைத்த போது பதுங்கி கொண்டவர், ஓடி போனவர், ஆமான்னு சொல்லாதவர். இன்னைக்கு சினிமா வாழ்க்கை முடிந்து அரசியல் வாழ்க்கைக்கு வந்த உடனே கிறிஸ்தவர் மக்களை ஏமாற்றுவதற்காக தன்னை ஜோசப் விஜய்ன்னு சொல்லிக்கிறார். தப்பு இல்லை, அது உண்மையான பேராகவே இருக்கட்டும். இந்தியாவில் இல்லாத அளவிற்கு டெல்லியில் துவங்கி கேரளா வரையில் கிறிஸ்மஸில் பிரச்சனை, மைனாரிட்டி கிறிஸ்தவ பெருமக்கள் தாக்கப்படுகிறார்கள். ஒரு வார்த்தை பேசியிருக்கணும்ல, நீங்கள் கண்டனம் தெரிவித்திருக்கலாம்ல, சும்மாவே ட்விட்டு போட்டிருக்கலாம்ல. இங்கே பிரச்சனை பத்தி எரியுது. சர்ச்சும் தேவாலயங்களும் பாதிரியார்களும் கன்னிகாசிரியும் தாக்கப்படுகிறார்கள். நீங்கள் மலேசியாவில் போய் டான்ஸ் ஆட்டு இருக்கிறீங்க. உங்களை நம்பி வரணுமா?
உங்களை நம்பி ஓட்டு போடணுமா? திருப்பரங்குன்ற நீங்க எங்களை பார்த்து தீய சக்தின்னு சொல்லுவீங்களா? உண்மையான தீய சக்தி யார் தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நீங்க தான். தமிழ்நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலத்தை கெடுக்க வந்த தீய சக்தி விஜய். தமிழ்நாட்டு மாணவர்களை திசை திருப்பி கொண்டிருக்கிற தீய சக்தி விஜய். தமிழ்நாட்டின் இளைஞர்கள் இளம் பெண்களுடைய கவனத்தை திசை திருப்பி ஏமாற்றி கொண்டிருக்கிற தீய சக்தி விஜய். அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க இளைஞர்கள் விஜய் பக்கம் இருக்கிறார் அப்படிங்கிற? இல்ல, சில பேர். எல்லாரும் எப்படி இருக்க முடியும்? இப்போ அஜித்துக்கு ரசிகரே இல்லையா? தனுஷ்க்கு ரசிகரே இல்லையா? அண்ணன் சூர்யாவுக்கு ரசிகரே இல்லையா? தல அஜித்துக்கு இல்லையா? வேற கார்த்திக் இல்லையா? அரசியல் கட்சி ஆரம்பிக்கலையே. அவங்க அந்த இளைஞர்கள் இவர பக்கம் தான் நிக்கிறாங்க. இல்ல அப்படிலாம் சொல்ல முடியும். இங்க இருக்கிற இளைஞர்லாம் அங்க நிக்கிறான்னு சொல்ல முடியாது. இல்ல, நீங்களே திசை திருப்பி கொண்டு இருக்கிறார் இருக்கிறவங்கள சார். உங்களுடைய முதல் பேரணி பிரச்சனை 3 பேர் சாவறான். உங்க முதல் பொதுக்கூட்டம் அந்த இடத்துல தொங்குறான், வயர்ல நிக்கிறான், டிரான்ஸ்பார்மர்ல நிக்கிறான், பஸ் கடியில வந்து விழுறான். நீ ஒரு நல்ல தலைவரா இருந்தா என்ன சொல்லணும்? நேரம் மீடியால தோன்றி இந்த மாதிரி டிரான்ஸ்பார்ட்டில் நிற்காதீங்க, மரத்துக்கலையில் நிற்காதீங்க, ஒயரில் தொங்காதீங்க, பஸ்ஸு கடியில் வராதிங்க சொல்லுங்களேன். ஈரோட்டில் கூட நடந்துச்சு கூட்டம், கீழே இறங்கு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு முத்தம் கொடுப்போம். எப்போ 41 பேர் இறந்த பிறகு சொல்றீங்க? 51 பேர் 41 பேர் கரூரில் மட்டும். அதுக்கு முன்னாடி திருச்சியில், விக்கிரவாண்டியில், அதெல்லாம் சேர்த்து கணக்கு போடுங்க. அது பொறுப்புணர்வு விஜய்க்கு. நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ பெரிய சார் நீங்கள் ஜனநாயகம் பேசுகிறவர், சமூக நீதி புதுசாக கலப்பிட்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் எல்லாமே பேசுகிறீங்க. அவ்வளோ பெரிய இடத்துல ஈரோட்டில் கூட்டம் போட்டீங்க. கூட்டம் போட்ட இடம் யாருது? அறநிலைத்துறை. இது அறநிலைத்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? அரசு கட்டுப்பாடு, திமுக அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆக நீ கூட்டம் பேசுறதுக்கே, நீ கட்சி நிகழ்ச்சி நடத்துறதுக்கே அரசு இடம் கொடுத்துருக்கு. ஆனா என்ன பொதுவானது தானே சார்? இப்ப அரசு வந்து இப்ப திமுக கிடையாது, பொதுவானது. பொதுவானது. ஆனா யாருடைய அரசு அது? திமுக அரசு தானே நடத்துறது, திமுக தானே. நாங்க மறுத்து இருக்கலாம்ல, என்ன பண்ணிருக்க முடியும்? ஆனா நீ மேடையில் என்ன பேசுறீங்க? என்னை தடுக்கிறாங்க, என்னை வந்து கட்டுப்படுத்துறாங்க, ஏன் இப்படி பொய்யா பேசு? பாண்டிச்சேரியில் போய் என்ன பேசுனீங்க? பாண்டிச்சேரி யாருடைய அரசாங்கம் நடக்குது? பிஜேபி கூட்டணி ஆட்சி, ரங்கசாமி முதலமைச்சர். அங்க போய் நீ யார் விமர்சனம் பண்ணணும்? அந்த ஆட்சி விமர்சனம் பண்ணியிருக்கணும், இல்லை ஒன்றிய அரசு விமர்சனம் பண்ணியிருக்கணும். அங்கே போய் திமுக திட்டுறீங்கன்னா உங்களுடைய நீங்கள் நிதானத்தில் இல்லைன்றது இதுலேருந்து தெரியுது. எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்தியாவில் வந்து நிறைய தாக்குதல் சம்பவங்கள் வந்து நாடு முழுக்க அரங்கேறின. அது ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னும் திருப்பரங்குன்ற விவகாரத்திலிருந்து விஜய் கருத்து சொல்லலை என்பது போல விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. அதுக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அந்த கட்சியில் இஸ்லாமியர் இருக்காங்களா? இருக்காங்க. தாகிரா பானு போன்றவர்களாம் இருக்கிறாங்களே, கொள்கை பரப்பு இணைச் செயலாளர்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, உணர்ச்சி பூர்வமாக வந்து மக்களை தூண்டக்கூடிய அரசியல் கட்சி கிடையாது எங்களோடது. விஜயுடைய மௌனம் வந்து பலாயிரம் அர்த்தம் கொண்டது அப்படிங்கிறாரு. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அதாவது இது உணர்ச்சி பூர்வமாக நாங்கள் போய் உங்களை கலவரம் செய்யுங்கன்னு சொல்லலை, போட்டி கூட்டம் நடத்துங்கன்னு சொல்லலை, எல்லாம் சொல்லலை. நீங்கள் யார் பக்கம், அவ்வளோதான் சார். 2 பக்கம் தான் சார். ஒன்று அந்த பக்கம், இல்லை இந்த பக்கம். ஆண்டாண்டு காலமாக ஏற்றப்படுகிற தீபம் அதே இடத்தில் ஏற்ற வேண்டும் என்று திருப்பரங்குன்ற மக்கள் முதல் தமிழ்நாட்டு மக்களும் அறிவு சார்ந்த இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் சொல்லி கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம். இல்லை இல்லை தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற தூணில் தான் ஏற்றுன்னு சொல்கிற கும்பல் ஒரு பக்கம். இது 2 தானே. ஒன்று அந்த பக்கம் இருங்க, இல்லை இந்த பக்கம் இருங்க. நடுவுலன்றது கிடையவே கிடையாது. நடுவில் இருக்கிறீங்கன்னா அது உங்களுடைய இயலாமை, கையாலாகாத தனம், மக்களை ஏமாத்துகிற போக்கு. நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு கூட ஏற்றலை அப்படிங்கிற மாதிரியான நீதிமன்ற உத்தரவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமானே சொல்லிவிட்டார், நீதிமன்றமே சொல்லிவிட்டது. தமிழ்நாடு அரசு நீதிமன்ற உத்தரவை புறக்கணிக்கிறது, நீதிபதியை அவமதிக்கிறது. சரி, உச்ச நீதிமன்றம் பெருசா, ஹைகோர்ட்டு பெருசா? உச்சநீதிமன்றம் தானே பெருசு. அந்த உச்சநீதிமன்றம் சொன்னது சபரிமலையில் பெண்களை அனுமதிக்க வேண்டும்ட்டு. அப்போ பாஜக என்ன சொல்லிச்சு? அனுமதிக்கக்கூடாது. அமித்ஷா என்ன சொன்னார்? இந்துத்துவ அமைப்புகள் என்ன சொல்லிச்சு? அப்போ உச்சநீதிமன்றம் பெருசுனா ஏன் அவங்க அந்த நீதிமன்றம் சொன்ன உத்தரவு நீங்கள் அமுல்படுத்தலை? அதே உச்சநீதிமன்றம் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் இறுதி தீர்ப்பு வழங்குற பொழுது மசூதி இடிக்கப்பட்டது சட்டவிரோதம் சொல்லியிருக்கு. பாஜக ஏற்றுக்குமா அந்த வார்த்தையை? ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்குமா? மசூதிக்கு அடியில் கோயில் இருந்ததுக்கான எந்த முகாதாரமும் இல்லை, ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. இவங்க ஏற்றுப்பாங்களா? என்ன சொல்லி இடிச்சாங்க இவங்க? என்ன சொல்லி இடிச்சாங்க? கோயில் அங்கே இருந்து இடிச்சு மசூதி கட்டணும்னு சொல்லி தானே இடிச்சிங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? அவங்க கோயில் இருந்ததுக்கான எந்த ஆதாரம் இல்லை. இப்போ இதை ஏற்றுக்கிறீங்களா இல்லை அதை ஏற்றுக்கிறீங்களா? அமித்ஷா இப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன சொன்னார்? நீதிபதிகள் பார்த்து ஆராய்ந்து தீர்ப்பு சொல்ல வேண்டும், மக்களுடைய சென்சிட்டிவ் இஷ்யூக்களையும் பிரச்சனை வரப்போனால் அதை நிதானத்தை கையாள வேண்டும் சொன்னது தமிழ்நாட்டு முதலமைச்சர் இல்லை, உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம்
என்னங்க இல்ல இப்ப அதே மாதிரி கருத்தியலை தான் தமிழக அரசு கடைபிடிக்க சொல்றீங்களா? அப்போ வந்து ஆமாங்க, உச்சநீதிமன்ற ஏங்க, தீர்ப்பை வந்து நீங்க உங்களுடைய எதிர்க்கல. அதனால நாங்க தீர்ப்பு, உங்களுடைய நாங்க உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிடிவாதம் அது. பிடிவாதம் இல்லைங்க. மக்கள் பெரும்பான்மை மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த மதம் சார்ந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பிரச்சனை எதனால வரும்? கேஸ் போட்டவர் திருப்பரங்குன்றார் ஆள் கேஸ் போட்டாரா? யார் அவரு? ராம ரவிக்குமார்னு ஒருத்தர். எந்த ஊருக்கார் அவரு? திருப்பரங்குன்றமா? மதுரையா? கேகே நகர்ல இருக்கிறவர். சென்னை கேகே நகர்ல கலைஞர் நகர்ல இருக்கிறவருக்கு திருப்பரங்குன்றத்தில் போய் வழக்கு போட வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அங்க இருக்கிற யாருக்கும் முருக பக்தர் இல்லைன்னு அர்த்தமா? நீங்கள் வந்து நான் கேட்குறேன், போன வருஷம் கார்த்திகை தீபம் வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் வரலையா? ஏன் இத்தனை வருஷம் விட்டு இந்த கார்த்திகை தீபம் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்கன்னா, தேர்தல் வருது, மக்களை ஏமாற்றணும், குழப்பணுன்ட்டு. 2023 கடைசியில் காவடி எடுத்துட்டு இன்றைய உள்துறை இணையமைச்சர் எல் முருகன் வந்து பழனிக்கு போனார். தைப்பூசத்துக்கு போனாரா இல்லையா? காவடி எடுத்துட்டு போனார். எதுக்காக போனார்? முருகன் மேலே பக்தனா? தேர்தலுக்கு அன்பா? அடுத்த 6 மாதம் நாடாளுமன்ற தேர்தல் இருக்குன்னு போனார். தேர்தல் முடிஞ்சது. அதுக்கு அடுத்த வருஷம் அவர் போயிருக்கணும்ல. ஏன் காவடி தூக்கி போட்டு வந்துட்டீங்க? ஏன்னா முடிஞ்சிச்சு. ஆக உங்களுடைய போலி பக்திக்கு நாங்கள் இடம் தர மாட்டோம். உங்கள் அரசியல் வியாபாரத்துக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம். உங்கள் அரசியல் சூதாட்டத்திற்கும் உங்கள் மதவாதத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களை இரையாக்க மாட்டோம் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அல்ல தெளிவாக இருந்தார். அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்கியது திமுக அரசு என்பது போல சொன்னீங்க. ஆனால் வந்து அன்புமணி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. சமூக நீதி பேசி வந்து திமுக மக்களை ஏமாற்றுகிறது. உண்மையான சமூக நீதியின் மீது அக்கறை இருந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். இல்ல, முதல்ல அன்புமணிலாம் அரசியல் பேசவே தகுதி இல்லை. அதை விட தலைவராக இருக்காரு, ஒன்றிய அமைச்சராக இருக்காரு. அப்பனுக்கே துரோகம் பண்ணி பெத்த அப்ப சீட்டு கீழே உளவுத்துறை கருவி வச்சவர்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சரையோ திமுக பார்த்து கூட சொல்லி யோகிதே கிடையாது. ஒண்ணு. சமூக நீதி பத்தி அன்புமணி பேசினார்னா, இதே திரௌபதி அம்மன் கோயில்ல பட்டியலின மக்களை அனுமதிக்க கூடாது வழக்கு போட்டது யாரு? அது பேர் சமூக நீதியா? பிரச்சனை பண்ணது யாரு? ஆக மல்லாந்து படுத்து காரி துப்புகிறார் அன்புமணி. அரசியலில் செல்லா காசாக போகிறார். தன் சொந்த குடும்பத்தையே பதவி சுகத்துக்காகவும் இந்தூர் மருத்துவக் கல்லூரி கேஸுக்காகவும் நடுரோதி கொண்டு வந்திருக்கிறார். இல்லை, அவர் சொல்ற கருத்து எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் தனிப்பட்ட இது தனிப்பட்ட விமர்சனம் இல்லை. அன்புமணியினுடைய சொத்து தகராறு நாங்கள் தலையில்லை. இன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவே அன்புமணிக்கு பதிலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஆந்திரா, கர்நாடகா போன்ற பல மாநிலங்களில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தமிழக அரசு ஏன் எடுக்கல, முதல்வர் ஏன் எடுக்கலன்னு இருக்கக்கூடிய கேள்விக்கு என்ன உதாரணம் சொல்லுங்க கேளுங்க. இந்தியாவில் 4 ஸ்டேட்ல முஸ்லீம் பெருமக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குற சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆந்திரா ராஜசேகர் ரெட்டி கொண்டு வந்தார், அசாமில் கொண்டு வந்தாங்க, காஷ்மீரில் கொண்டு வந்தாங்க, இங்கே டெல்லியில் கொண்டு வந்தாங்க, கலைஞரும் கொண்டு வந்தார், கர்நாடகாவும் கொண்டு வந்தது. ஆனால் எந்த சட்டமும் கலைஞர் கொண்டு வந்த சட்டத்தை தவிர எந்த சட்டமும் உச்சநீதிமன்றம் நிறுத்த முடியல. ராஜசேகர் ரெட்டி கொடுத்தது கேன்சல், மகாராஷ்டிரா கேன்சல், கர்நாடகா கேன்சல், அசாம் கேன்சல். ஏன்? ஆனால் கலைஞர் கொடுத்த சட்டம் மட்டும் யாராலையும் கேன்சல் பண்ணவே முடியல. அவர் கொடுத்த இடஒதுக்கீடு சட்டம். ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல? பீகார் அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியது, அதை பாட்னா கோர்ட் ரத்து பண்ணது. ஏன்? சிலதுக்கு வரைமுறைகள் இருக்குங்க. நம்ம பண்ணல. ஒன்றிய இப்போ முதல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம்னு ஒன்றிய அரசு சொல்லிச்சு. மோடியோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்தது? அமித்ஷாவோட ஸ்டேட்மெண்ட் ஜாதி ரீதியாக பிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன அமித்ஷா, மோடி அவர் கூட ஒரு கூட்டணியில் இருக்கிறார். அது வேற விஷயம். நக்சல்லாம் விமர்சிச்சாரு ராகுல். ஆமா. இப்போ கேட்டாலே தேச துரோகி, இந்து மதத்தை பிளவுபடுத்துறீங்க சொன்னது மோடியும் அமித்ஷாவும். அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன்னு சொன்னது போது அப்ப இவர் யார் கூட இருந்தார், இப்ப யார் கூட இருக்கிறார்? அங்கதான் ஆதரிச்சாரு. ஏன் ஜாதிவாரி கணக்கு வேணான்னு சொல்லி ஒரு மோடியை பார்த்து கேட்டாரா? ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்புனா இந்துத்துவா பிளவுபடுதுன்னு பேசுறீங்கன்னு அப்படின்னு கேட்டாரா? இல்லை, கேட்கல. இவருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புலாம் இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், இதே 10.5% வணிகருக்கு இடஒதுக்கீடு கொடுத்து ஏமாத்தினாங்க. எலெக்ஷன் இருக்கிற 2 மாசத்துல கூட்டணி பேசினாங்க, பேரம் முடிஞ்சது. வன்னிய பெருமக்களை ஏமாத்தணும்ட்டு அவசர சட்டம் எடப்பாடி போட்டாரு. அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த சட்டம் போட்டாரு ஸ்டாலின் அவர்கள் வந்து உறுதியான நிலைப்பாடு எடுக்கலன்னு கூட விமர்சனம் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு சட்டத்துக்கு? அதை கேன்சல் பண்ண நீதிமன்றம் கேன்சல் ஒரு வார்த்தையில் படிக்காதீங்க. உள்ள இருக்கிற சாராம்சம் என்ன? காரி துப்பிச்சு வச்ச நீதிமன்றம். இதெல்லாம் ஒரு சட்டமான்னு கேட்டது. நடைமுறைக்கே சாத்தியம் இல்லாத இருந்துச்சு, பலவீனமான சட்டம் இருந்துச்சு. அப்ப நீங்க யாரை ஏமாத்துனீங்க? அதுக்குதான் சொல்றாங்க, நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு படுத்தினா ஒரு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கலாம்ன்ற மாதிரி ஒரு கருத்து. அப்புறம் நீங்க 2021 வன்னிய பெருமக்களை ஏமாற்றுவதற்கு சட்டம் போட்டீங்களா இல்லையா?
அவசர அவசரமாக போட்டிங்களா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இதே அன்புமணி இந்த கும்பல்லாம் சேர்ந்து போட்டது இல்லை. தேர்தல் நேரத்துல அவசர வன்னிய பெருமக்கள் ஏமாத்துறதுக்காக உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? முழு தீர்ப்பு படிங்க. அதே மாதிரி நடந்துடக்கூடாதுங்க. திமுக வந்து கால் முன் வைக்காது, வச்சா பின் வாங்காது. பாட்னா கோர்ட்டு பீகார் நடத்தின ஜாதி வரி கணக்கெடுப்பை ரத்து செய்யுது. எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த அவசர சட்ட வன்னிய பெருமக்கள் 10.5 சுப்ரீம் கோர்ட் ரத்து பண்ணுது. உங்களால தானே. நான் என்ன கேட்குறேன், உங்க போதைக்கு நாங்கள் ஊருக்காக முடியாதுன்றோம். உங்க தேவைக்கு, உங்களுடைய அரசியல் லாபத்துக்கு, உங்களுடைய சுயநலத்திற்கு. அது எவ்வளோ போலித்தனம் தெரிஞ்சதால் தான் நீங்கள் 4 சீட்டு ஜெயிச்சிங்க 22ல். இப்போ இன்னொரு விஷயத்த சொல்கிறார் அவர். நீங்கள் அன்புமணி மீதான விமர்சனம் இருந்தால் கூட திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் வந்து 13 விழுக்காடு மட்டும் தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. மீதிமுள்ள விழுக்காடுலாம் வந்து நிறைவேற்றலை. அவர் தெளிவாயிட்டு இப்போ முழுசாக படித்து பார்க்க சொல்லுங்கள். அப்போ தெரியும் 13 இல்லை 75. அதிகமாக கடன் வாங்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியலில் வந்து தமிழகம் முதல் வரிசையில் இருக்கிறது. 9.55 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது. இருக்கட்டும், அதுக்கெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம். கடன் வாங்க ஏன் வாங்குறோம்? ஒன்றிய அரசு பணம் தரல, வாங்குறோம். இப்போ 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒன்றிய அரசு பணம் தரல, இவர் பேசுவாரா? இவர் பார்லிமெண்ட்டுக்கே போனது இல்லையா? இவர் ரிஜிஸ்டர் எடுத்து பாருங்க. கல்வி உதவித்தொகை பேசுவாரா? அபியன் சிக்ஷா பற்றி பேசுவாரா? மும்மொழி கொள்கை எதிர்க்கணும் பேசுவாரா? ஜிஎஸ்டி பணம் தரல பேசுவாரா? இவர் போய் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக எப்போ என்னைக்கு எழுந்து பேசியிருக்கிறார்? அவரை டேட்டா தர சொல்லுங்க. இவரெல்லாம் விமர்சிக்க கூடாதுங்க. கேள்வி கேட்டிருக்காரு தமிழ்நாட்டு மக்களை பற்றி. பேசியிருப்பாரா? பார்ட் டைம் அரசியல்வாதி, பொழுதுபோக்கு அரசியல்வாதி. 2026 தேர்தல் வந்து இன்னும் சில மாதங்களில் வரப்போகுது. இப்போ இதில் வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வந்து தீவிரமாக நடந்து கொண்டு இருக்குது. ஆல்ரெடி ஏற்கனவே வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து என்னென்னா, இந்த கூட்டணி கட்சிகள் திருப்திப்படுத்துவதற்கு வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தர்மசங்கடமான சூழல் வரும். ஏன்னா ஏற்கனவே இந்த கட்சிகள் வந்து கூடுதலான இடங்களை கேட்கும். காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள் வந்து கூடுதலான இடங்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதாக சொல்கிறாங்க. புதிய கட்சிகள் சேரும்போது இன்னும் ஒரு திமுகவுடைய சீட்டு எண்ணிக்கை குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? அதாவதுங்க, எடப்பாடி சொல்கிற கூட்டணியாக இருந்தால் பிரச்சனை வரும். இது கொள்கை கூட்டணி அல்ல, அரசியல் கூட்டணி. தேர்தல் எடப்பாடி என்ன சொல்கிறாரு? தேர்தல் கொள்கை கூட்டணி அல்ல, தேர்தல் கூட்டணி. அந்த மாதிரி திமுக கொள்கை கூட்டணி வைக்காம தேர்தல் கூட்டணி வச்சிருந்தா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. ஆனால் இது தேர்தல் கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி. எங்களுக்கும் காங்கிரஸுக்கும், எங்களுக்கும் பொது உடைமை இயக்கத்திற்கும், எங்களுக்கும் அண்ணன் திருமாவளவனுக்கும், எங்களுக்கும் இஸ்லாமிய இயக்கங்களுக்கும் ஒரு கொள்கை கூட்டணி இருக்கிறது. மதச்சார்பின்மை பாதுகாக்கப்பட வேண்டும், மதவாதம் உள்ளே வர அனுமதிக்கக்கூடாது, பாசிசத்தை எதிர்க்க வேண்டும், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், தமிழர்களை காப்பாற்ற வேண்டும், கலாச்சாரத்தை. இதையெல்லாம் திமுகவுக்கு மட்டும் இந்த எண்ணம் இல்லை, எங்கள் கூட இருக்கிற எல்லாருக்கும் இந்த எண்ணம் இருக்குது. ஆக கொள்கை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தொகுதி ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. 21 எப்படி இந்த கூட்டணி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 8 வருஷம், 9 வருஷம் ஆச்சு. 9 வருஷமா இந்த கூட்டணி யாரும் போயிருக்காங்களா? வந்து தானே இருக்கிறாங்க. அப்போ இந்த கூட்டணி வருகிற தேர்தல் இன்னும் மேல்மன்மை தவிர இப்போ இன்னொரு மாற்று முகாம் வந்து ஒரு உறுதியாக இருக்கிறது என்பதாக ஒரு பார்வை இருக்கிறது. அதாவது தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஒரு பெரிய கட்சியாக வந்து மக்கள் மத்தியில் இருக்குது என்பது போல் சொல்கிறாங்க. அந்த கட்சி வந்து கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வந்து அழைப்பு கொடுக்குறாங்க என்பது போல் வந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை வைத்து வந்து கூட்டணி மாறும், கட்சிகள் மாறும் என்பது போல அதெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. என்ன கூட்டணி நாங்கள் அமைச்சரவையில் சேர்த்து போன ஆசைப்பட்ட யாருன்னா பதவிக்கு ஆசைப்பட்டு போயிடுவான்னு நினைக்கிறீங்களா? அதான் சொன்னேன்னு. தமிழ்நாடு இந்தியா பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. ஒரு மலேசியாவில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கார். இவரை நம்பி யார் போவா? யார் போவா? இது வரைக்கும் தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு ஒன்றிய அரசை கண்டித்து அவர் பேசுகிற ஒரு பேச்சு காட்டுங்க. யார்? இந்த ஒன்றிய அரசு கண்டித்து பேசுறாரு. வாக்கு திருட்டு பற்றிலாம் பேசுறாரு. வாக்கு திருட்டா? அதை பற்றி பேசி ட்வீட் போட்டார். வாக்கு திருட்டு பற்றி ஐயா ராகுல் காந்தி 26 நாள் பேர் போகிறப்போ சர்க்கார் படம் நடிச்சவர் பேசவே இல்லை. ட்வீட் தான் போட்டார். அது கூட எஸ்ஐஆரை பற்றி தான் போட்டார். வாக்கு திருட்டை பற்றி போடல. ஒரு வீடியோ வெளியிட்டது கூட எஸ்ஐஆரை பற்றி தான். பிரச்சாரத்தை பேசுறாரு. இல்லை, வாக்கு திருட்டை பற்றி இவர் போட்ட வீடியோ எஸ்ஐஆரை பற்றி தான். ராகுல் காந்தி வச்ச அந்த மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி இந்த மாதிரி பிரச்சனை வந்தது, வாக்கு திருட்டு, தேர்தல் கமிஷனை சாடினதெல்லாம் இவர் பேசவே இல்லை. 2வது 11 வருஷம் மோடி அரசு எல்லாம் சரியாக செஞ்சிட்டு இருக்கா? தப்பே செய்யலையா? இதை ஒன்றிய அரசு கண்டிச்சு பேசின பேச்சை காட்டுங்க. இல்லை, அவர் என்ன சொல்றாரு? களத்தில் இல்லாதவங்களை, களத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒன்றிய அரசை கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி கேட்கல. ஒன்றிய அரசை கேட்க. எடப்பாடி பழனிசாமி களத்தில் நீங்களே சொல்றீங்க. இல்லை, அவருடைய பாணியில் சொல்றீங்க. என்றைக்குமே களம் முரசொலிக்கும் துக்ளக்கு தாங்க. இந்த தேர்தல் ஆரிய திராவிட போர். ஆரியனா திராவிடனா, டெல்லியா தமிழ்நாடா, இந்தியா தமிழா, ஸ்டாலினா மோடியா, இதுதான் காலம். இல்லை, சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகுது. நீங்க நாடாளுமன்ற தேர்தல் இல்லை, இங்கே யாரு சார்? எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணியாக இருக்கலாம். ஆனால் எடப்பாடி ஆட்டி வைக்கிறது யாரு? பாஜக தானே.
ஆடுறாராமான்ற மாதிரி பாஜக எப்படி சொல்லி இவர் இப்படி ஆடிட்டு இருக்கிறார். மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் போட்டுக்கிற சட்டை அவரது இல்லைன்ற மாதிரி தான். சரி, அப்போ இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, விஜய் அவர்கள் வந்து நேரடியாக உதயநிதி அவர்களுக்கான ஒரு போட்டி, அதுக்கு போட்டியாக தான் அரசியலுக்கே வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்காலத்தில் வந்து உதயநிதி அவர்களுக்கான ஒரு டஃப் கொடுக்கக்கூடியான ஒரு உதயநிதி எம்எல்ஏ ஆகி அமைச்சர் அரசியல்வாதியாக விஜய் இருப்பார். துணை முதலமைச்சராக ஆகிட்டார். ஓகேங்களா, எம்எல்ஏ ஆகி இளைஞரணி செயலாளர் ஆனார், எம்எல்ஏ ஆனார், துணை முதலமைச்சராக ஆகிட்டார். நாடு அவரை எப்படி பார்க்குதுன்னு மக்களுக்கு தெரியும். அவர் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கிறது, எவ்வளோ விளையாட்டு உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளோ பேருக்கு அரசு பணி வழங்கப்பட்டிருக்கிறது, நடத்தவே முடியாது சொன்ன கார் ரேஸ்லாம் சென்னையில் நடத்தி காமிச்சது, இன்றைக்கி ஆசியா கேம்லலாம் தமிழ்நாட்டு மாணவர்கள் சாதிக்கிறது, இதெல்லாம் உதயநிதியோட நிர்வாக சான்று. ஓகேங்களா, நீங்கள் இல்லை இப்போ விஜய் வந்து அவ்வளோ பெரிய ஈரோடில் அவ்வளோ பெரிய மேலே வேனில் நின்று பேப்பரை பார்த்து தானே படிச்சுட்டு இருந்தீங்க. இல்லை, பேப்பர் படித்து பல அரசியல்வாதி முதல்வர்கள் கூட பேப்பரை பார்த்து படிக்கிறது வேற, பேப்பரையே படிச்சுட்டு இருக்கிறது வேற. சரி, இப்போது என்னென்னா, இப்போ விஜய் அவர்கள் கடுமையாக நேரடியாக திமுகவை விமர்சிக்கிறார். வேற வழி இல்லை. ஸ்டாலின் அவர்கள் சொல்லி விமர்சிக்கிறாரு. எப்படி விளம்பரம் கிடைக்கும்? இல்லை, ஆனால் எடப்பாடி பற்றி பேசுனா விளம்பரம் கிடைக்குமா? இல்லை, ஆனால் நீங்கள் என்னாச்சுன்னா, அவர் விமர்சனம் பண்ணி பேசும்பொழுது கூட அவர் பெயரையே குறிப்பிட மாட்டார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேரை சொல்லி பேச மாட்டார், அவசியம் முதல்வர்களும் பேரை சொல்ல மாட்டார். ஏன் நேரடியாக விமர்சனத்துக்கு? எங்கள் தகுதிக்கான எதிரி இல்லை, எங்கள் தகுதிக்கான எதிரி நரேந்திர மோடி பேர் சொல்கிறோம், எங்கள் தகுதிக்கான எதிரி அமித்ஷா பேர் சொல்கிறோம், எங்கள் தகுதிக்கான எதிரி எடப்பாடி பழனிசாமி பேர் சொல்கிறோம், எங்கள் கட்சிக்கு தகுதியான எதிரி கட்சியாக நாங்கள் அதிமுகவை பார்க்குறோம். அதனால் விஜய் பேரை சொல்லலை. ஆனால் மறைமுகமாக பேசுகிறீங்களே, மறைமுகமாக பேசுகிறாங்க, கூட்டத்தில் பேசுகிறாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க பேர் சொல்லலைன்ட்டு. ஆமாம், சொல்லலை. நாங்கள் யார் பேர் சொல்கிறோம்? களத்தில் அவர் சொன்னார்ல, களத்தில் இல்லாதவங்க பேரை பற்றி பேசக்கூடாதுன்னு. எங்கள் பார்வையில் ஒரு களத்தில் இல்லாத மாதிரி தெரியுது. கூட்டம் சேரலாம், யார் இல்லைன்னு, கூட்டம் சேரலாம், அது ஓட்டா மாறுமா? ஈரோட்டில் பேசுனீங்க, கூட்டம் காமிச்சிங்க, 5000 பேரை காமிச்சிங்க, அந்த கட்சி நிர்வாகி சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் எவனும் போலையான்னு. அது ஈரோட்டில் மட்டும் கூட்டமா? அது தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துமே அந்த இடத்துக்கு போனாங்க. ஆக விஜய் வந்து அரசியல் எதிரியாக திமுகவை சொல்கிறார், ஆனால் திமுகவோட அரசியல் எதிரி விஜய் இல்லை, கணக்கிலே இல்லை. அரசியல் எதிரின்னு கணக்கிலேயே இல்லை. நல்லது சார், நிகழ்ச்சி குறித்து பல்வேறு தகவல் சொன்னீங்க. வசந்தத்தில் கிடைச்சார், நன்றி சார். வணக்கம். கேள்வி களம்.